ஒருத்தர் நம்மளை கோவப்படுத்திட முடியாது. நமக்குள் கோபம் என்ற உணர்வு இருக்கு, அதனால கோவப்படுறோம். ஒருத்தர் நம்மளிடம் அன்பு காண்பிக்க முடியாது. நம்மிடம் அன்பு இருக்கிறது என்றால் அன்பு காமிப்போம். நம்மகிட்ட என்ன இருக்கோ அதுதான் கொடுப்போம். ஒருத்தர் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நம்மை ஆட்கொண்டு சூழ்நிலையின் காரணமாகவே நான் வெறுப்போடு இருக்கேன், சூழ்நிலையின் காரணமே நான் கோபத்தோடு இருக்கிறேன், சூழ்நிலை தான் என்னுடைய கோபத்திற்கும் வெறுப்புக்கும் எரிச்சலுக்கும் காரணமாக அமைகிறது என்று சொன்னால் அது நியாயமல்ல. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்முடைய வாழ்க்கை முறைகளில் மிக மிக முக்கியமான ஒன்று மனித நேயம். தன்னுயிர் போல் அனைத்து உயிர்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு பண்பு. எல்லா உயிர்களையும் தம்முடைய உயிர் போல் நேசிக்கக்கூடிய உயர்ந்த ஒரு அறத்தை நாம் பின்பற்ற வேண்டும். நம்மிடம் வாழ்க்கையை குறித்த சரியான ஒரு புரிதல் இல்லை. அதனால்தான் வெறுப்பை அதிகமாக மக்களிடம் காண்பிப்பது, மற்ற உயிர்களை வெறுத்து ஒதுக்குவது போன்ற செயல்களை செய்கிறோம். உண்மையிலே ஒருவர் செயல்பாட்டினால் நாம் வெறுப்படைகிறோம் அப்படின்னு கிடையாது. நமக்குள் வெறுப்பு என்ற உணர்வு இருக்கு, அதனால வெறுப்பு வருது. ஒருத்தர் நம்மளை கோவப்படுத்திட முடியாது. நமக்குள் கோபம் என்ற உணர்வு இருக்கு, அதனால கோவப்படுறோம். ஒருத்தர் நம்மளிடம் அன்பு காண்பிக்க முடியாது. நம்மிடம் அன்பு இருக்கிறது என்றால் அன்பு காமிப்போம். நம்மகிட்ட என்ன இருக்கோ அதுதான் கொடுப்போம். ஒருத்தர் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நம்மை ஆட்கொண்டு சூழ்நிலையின் காரணமாகவே நான் வெறுப்போடு இருக்கேன், சூழ்நிலையின் காரணமே நான் கோபத்தோடு இருக்கிறேன், சூழ்நிலை தான் என்னுடைய கோபத்திற்கும் வெறுப்புக்கும் எரிச்சலுக்கும் காரணமாக அமைகிறது என்று சொன்னால் அது நியாயமல்ல. நமக்குள் வெறுப்பு இருக்கிறது, நமக்குள் பொறாமை இருக்கிறது, நமக்குள் எரிச்சல் உணர்வு இருக்கிறது, நமக்குள் கோப உணர்வு இருக்கிறது. அது வெளிக்காட்டக்கூடிய தூண்டக்கூடிய நபர் தான் அவர் தூண்டுறார், நமக்குள்ள வெளியில வந்துடும். ஆகவே நம்ம வெளியில் குறை சொல்வதை விட்டு நம்மை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சுய கவனம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. நாம் இந்த சுய கவனம் நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த மனித நேயத்தை வளர்த்து கொள்ளக்கூடிய தன்மைகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிறப்போ, நம்முடைய சூழ்நிலையோ, நம்முடைய மரபோ, ஏதோ ஒரு காரணத்துல நமக்கு சில கேரக்டர் நமக்குள்ள செட் ஆயிருக்கும். சில நடத்தைகள் நம்மளை அறியாமல் பழக்கப்பட்டிருக்கும். அது பாசிட்டிவான நடத்தை, நெகட்டிவான நடத்தை என்று ரெண்டா பிரிக்கலாம். நம்மளோட பாசிட்டிவான நடத்தைகள் இருக்குன்னா கருணை, அன்பு, இரக்கம், பரிவு, உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை, தோழமை உணர்வு அப்படிங்கிற நல்ல பாசிட்டிவான ஒன்று. பொறாமை, வருத்தம், கவலை, பதட்டம், பயம், விட்டு கொடுக்க முடியாமை, பழிவாங்கக்கூடிய உணர்வு, இதெல்லாம் ஒரு கேரக்டர். இது ஒரு எதிர்மறையான நடத்தைகளும் நமக்குள்ள பழக்கப்பட்டிருக்கலாம், நேர்மறையான நடத்தைகளும் பழக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் நம்மகிட்ட எது டாமினேஷனா இருக்கோ அதை பொறுத்தான். ஒருத்தனுக்கு நமக்குள்ள எல்லா உணர்வுகளும் மனிதர்களுக்கு வரதான் செய்யும். ஒவ்வொரு மனிதனுக்கும் எல்லா உணர்வும் வரும். எது நமக்கு பொருத்தமானது அதோட இணைந்து நம்ம செயலாற்றும். அதனால இந்த வெறுப்பு உணர்வு நமக்குள்ள அதிகமாக வருதுன்னு வச்சுக்கலாம். வெறுப்பு வருது, பொறாமை வருது, நெகட்டிவான கேரக்டர்ஸ் நமக்குள்ள எழுச்சியாக வருதுன்னா அது ரொம்ப டாமினேட்டர் தான். நம்மளுடைய கேரக்டர் வெளியில பார்க்கும்போது இவன் ரொம்ப நெகட்டிவான ஆளு, இவன் ரொம்ப ஒரு மாதிரி கோவக்காரன் அப்படின்னு ஒரு நெகட்டிவான முத்திரை குத்திடுவாங்க. நமக்கு கொஞ்சம் பாசிட்டிவானது வேலை செய்து அது நம்ம அதிகமான யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம்னா அப்படி இவன் ஓகே, இவன் நல்லவன், அவன் அமைதியானவன், நல்லவன், நல்ல ஐடியா கொடுப்பான், நல்ல மனிதன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவன் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் 2 குணங்களும் நிறைவிதான் இருக்குது. எது நமக்கு வெளிப்படுதோ அதை நம்ம கவனிக்க தொடங்க வேண்டும். நம்ம அந்த உணர்வுகளோடு உணர்ச்சிகளோடு ரொம்ப பிணைந்து இருப்பதனால நம்மை அறியாமல் உணர்ச்சி வசப்படும் போது நல்ல குணங்களும் தீய குணங்களும் வெளியே வர்றது. அப்போ நம்ம ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும். எப்படி எதில் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும்னா நம்மையே நாம் படர்க்கையாக கவனிக்க வேண்டும். நம்முடைய உணர்ச்சிகளையே கொஞ்சம் தூரத்தில் வச்சு நம்ம படர்க்கையாக கவனித்து அதில் வெறுப்பின்றி இருக்க வேண்டும். முதலில் சுய வெறுப்பின்றி நாம் இருந்து பழக வேண்டும். இந்த சுய வெறுப்பின்றி நாம் நன்றாக பழக மற்றவர்களிடமும் நாம் எந்த வெறுப்புணர்வையோ நெகட்டிவாக காமிக்க மாட்டோம். நெகட்டிவ் நமக்கு நிறைய இருக்குன்னா நீங்கள் பாசிட்டிவான அஃபர்மேஷன் என்று சொல்லக்கூடிய சங்கல்பங்களை மேற்கொள்ள வேண்டும். நல்ல நல்ல சங்கல்பங்களை, ஆட்டோ சஜஷன்ஸை திரும்ப சொல்லிக்கணும். என்னால் முடியும், நான் நிறைய பேருக்கு உதவி செய்ய பிறந்திருக்கேன், நான் கருணையாக இருப்பேன், எல்லா உயிர்களையும் என்னுடைய உயிர் போல் நேசிப்பேன், இப்படிங்கிற பயிற்சியை எடுத்துக்கொள்ள வேண்டிய. ஏன்னா உங்களுக்கு ஒரு நடத்தை பழக்கப்பட்டிருக்குன்னா அது நீண்ட நாளாக வழக்கமாகி பழக்கமான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் இன்றைக்கு நமக்கு நல்ல குணங்கள் வளர வேண்டும் என்றால் புதிய எண்ணங்களை, புதிய உணர்வுகளை, நல்ல பாசிட்டிவான அஃபர்மேஷனை திரும்ப சொல்லிக்கொண்டு அதை குறித்து சிந்தித்து அதற்கான நேரத்தை ஒதுக்கி கருணையோடு இந்த உலகத்தை எல்லாத்தையும் வாழ்த்தி கொண்டே இருந்தால் நமக்குள் நிறைய மாற்றம் வரும். இல்லை சார், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால் பண்ணவே முடியல, வேற எதுவும் எளிமையான வழி இருக்கிறதா
நான் எனக்குள் ஒரு இறுக்கமான தன்மை இருக்குது, ரொம்ப கவலையாக இருக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது, ஒரு கல் மாதிரி நான் இருக்கிறேன், எனக்குள்ள ரொம்ப கவலையும் வருத்தமும் ரொம்ப குடிகொண்டு இருக்கிறது, நான் எப்படி என்னை மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு எளிமையான வழி. நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு காலை கடனெல்லாம் முடிச்சுட்டு ப்ரெஷ்லாம் பண்ணிவிட்டு உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்கள் நண்பர்களையும் உறவினர்களையும் அவர்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்ற கருணையை நீங்கள் வளர்த்து கொண்டு வாழ்த்த ஆரம்பிங்க. நீங்கள் எந்த அளவு மனம் உருகி வாழ்த்த தொடங்குகிறீர்களோ அந்த அளவு உங்களுடைய உளவியல் தன்மையில் நிறைய மாற்றங்கள் வரும். உங்களுக்குள் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும், நல்ல மாற்றங்களை பெறுவீர்கள். அந்த மாற்றங்கள் உங்களை ரொம்ப மெல்ட் ஆக்கிரும், ஒரு நல்ல ஒரு மனிதராக மாற்றிடும். ஆகவே எளிய வழிதான். நான் மனம் ஒரு பயிற்சி எடுத்துக்கொள்கிறேன். வாழ்த்துதல் என்பது நீங்கள் ஈகோ இருந்தால் வாழ்த்த வராது, நீங்கள் கருணை வந்தால் தான் வாழ்த்த முடியும். அப்போ உங்களையும் உங்களை சுற்றி உள்ளவர்களையும் நண்பர்களையும் உறவுகளையும் விரோதிகளையும் மனம் குளிர நீங்கள் வாழ்த்தும் போது உங்களுக்குள் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. உங்களுடைய இறுக்கமான பகுதி உடைந்து நீங்கள் மெல்ட்டாக ஆரம்பிக்கிறீங்க. பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்குள் ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.